Rose of Sharon Ministries presents அற்புதத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள், மனுஷ யுத்தங்களை கர்த்தர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஜெப வேளையிலே நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகம் பிரகாசம் அடைந்தது. பயப்படாதீங்க, உங்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டாரு. நீங்க எங்க வெட்கப்பட்டோம் யார் நினைத்தார்களோ அவருக்கு முன்பதாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போகிறாரு. Glory Jesus, Glory Jesus. இந்த ஜெப வேளையில Glory, Glory, Glory. எந்த குடும்பம் அவமானம் அடைய வேண்டும் என்று எந்த குடும்பத்தில் யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது, எந்த குடும்பத்தில் யுத்தம் போராடி கொண்டிருக்கிறது, இன்றைக்கு என் ஆண்டவர் அதை உடைப்பீராக, 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 என் ஆண்டவர் அதை உடைப்பீராக. யாரோ ஒரு சகோதரன், நீலமேகன் என்ற ஒரு மனிதன், கை கால் செயலிழந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உனக்கு விரோதமா வைத்த சில கண்ணிகளை கர்த்தர் இப்போது முறியடிக்கிறாரு, 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 முறியடிக்கிறாரு. விசுவாசிகள் அத்தனை பேரும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குது, தேவ பிரசன்னம் இறங்குது. என் அன்பின் ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்தில் சத்துருவின் அதிகமா இருக்குதோ, இந்த ராத்திரியில அமாவாசையில எந்த குடும்பத்தை அடிக்க வருகிற சில சூனியத்தின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு எரிக்கிறாரு, சில மாந்திரியத்தின் ஆவியை எரிக்கிறாரு. இப்போது இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இப்போது இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா. இந்த அமாவாசை ராத்திரியில என் குடும்பத்தை என்ன நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், பயந்து நடுங்கி இருக்கிறீர்களா? கண் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன்னோடு போராடினவர்கள் இனியும் நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படி இந்த ராத்திரியில அது உங்க எல்லையை விட்டு வெளியேறும்படி பரிசுத்த ஆவியானவர் அக்கினி இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். Glory, 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 Glory. என் அன்பின் ஆண்டவரே, என் அன்பின் ஆண்டவரே, என் அன்பின் ஆண்டவரே, இப்போது இந்த ஜெப வேளையில உங்க வல்லமையினால அநேக குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறுவதாக, வறுமைகள் மாறுவதாக, வறுமைகள் மாறுவதாக, பிரிவினை ஆவிகள் உடைவதாக. Glory. எந்த வீட்டுக்குள்ள திருமணத்தை நடத்த விடாதபடி கட்டி வைத்திருக்கிறீங்க, இப்பொழுது ஆண்டுடைய வல்லமை இறங்குது. சலோமி என்ற ஒரு சகோதரி தன் பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க. உன் பிள்ளையுடைய திருமண காரியம் தடையா இருக்கிறது. இந்த ராத்திரியில கர்த்தர் அதை உடைக்கிறாரு, இந்த ராத்திரியில அதை கர்த்தர் உடைக்கிறாரு, இந்த ராத்திரியில அதை கர்த்தர் உடைக்கிறாரு. இப்போது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இப்போது வல்லமை இறங்கட்டும் ஐயா, இப்போது பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ glory, ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா, ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா, ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா, ஓ ரபா துரபா கரபா. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கமலக்கண்ணன் என்று ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கமலக்கண்ணன் என்று ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஆற்று பிராபலத்தில் ஆஜோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது.
glory, oh glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறையா, ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியே வா, ஒவ்வொரு எல்லை விட்டு வெளியே வா. யார் வீட்டுக்குள்ள சர்ப்பம் இருக்குதோ இயேசு நாமத்தில் அந்த சர்ப்பம் எரிஞ்சு வெளியே வருவதாக, எரிஞ்சு வெளியே வருவதாக. காலடி மண்ணில் செய்யப்பட்ட மாந்திரிகம் எரியட்டும், துணியில செய்யப்பட்ட மாந்திரிகம் எரியட்டும், எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். glory, oh glory, oh glory. கர்த்தருடைய வல்லமை இறங்க இறங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்க இறங்க இறங்க. உன்னை கதவை மூடி அடைத்தவனை கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்குறாரு. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விரோதமாக இருக்கிற சங்கிலிகள் தெரிபட்டு போவதாக. glory, glory. என்னவா என் காரியம் முடியும், நான் இந்த மாதம் எப்படி நடத்த போறேன், எப்படி முடிய போது, என்ன செய்யப்படும் டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை அழிக்க வந்தவர்கள், உன் குடும்பத்தை அழிக்க வந்தவர்கள், உங்களை மேற்கொள்ள வந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த ராத்திரி வேளையில, இந்த ராத்திரி வேளையில உன்னை நான் தப்புவிப்பேன். தப்புவியும் ஆண்டவரே, தப்புவியும் ஆண்டவரே, தப்புவியும் ஆண்டவரே. சத்துருவின் பற்களுக்கு தப்புவியும் ஆண்டவரே. ஓ சத்துருவின் பட்டயத்திற்கு தப்புவியும் ஆண்டவரே. மனுஷனுடைய யுத்தத்திற்கு தப்புவியும் ஆண்டவரே. வஞ்சகத்தின் ஆவி உடைவதாக, வஞ்சகத்தின் ஆவி உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, இந்த ராத்திரியில பயப்படாத ஜெபம் பண்ணுங்க. நமக்கு தேவை ஜெபம், நமக்கு தேவை ஜெபம். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம் அருகில இருக்கிறாரு, ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. இந்த ராத்திரி விசுவாசம் உள்ளவனாய் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தருடைய வல்லமை இறங்குதையா. ரபா ஹபா ரபா ஹபா ரிபி கபா ரபா ஹபா ரபா. ஓ glory, ஓ glory. ஆவியானவரே, இந்த வேளையில உங்க நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேயா, உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன், உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நான் சாவருடைய சாவை விரும்புகிற தேவன் அல்ல. நீ மரண படுக்கையில இன்னைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறாரு. ரபா ஹபா 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 ரபா ஹபா. விடாதீங்க, அந்நிய பாஷையில பேசு, இந்த ராத்திரி வேளையில பேசு. கர்த்தர் உன்னோட பேச போகிறாரு, கர்த்தர் உன்னோட பேச போகிறாரு, கர்த்தர் உன்னோட பேச போகிறாரு. நான் யாருக்கும் சொல்றேன், உன்னோட வழக்காடனோட கர்த்தர் அந்த வழக்கை இன்னைக்கு இந்த ராத்திரியில முடிவுக்கு கொண்டு வர போறாரு. உன்னோட யுத்தம் பண்ண கர்த்தர் யுத்தம் பண்ண தம்முடைய தூதர்களை உன் எல்லையில இறக்குறாரு. ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, உம்முடைய நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையோ, எந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா வாழ முடியலையோ, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சில கிரியைகளை கர்த்தர் எரித்து விடுவீராக, எரித்து விடுவீராக, எரித்து விடுவீராக, எரித்து விடுவீராக, எரித்து விடுவீராக, எரித்து விடுவீராக, எரித்து விடுவீராக. எரியும் ஆண்டவரே. அடிக்கடிக்கு வீட்டுக்குள்ள சண்டை, அடிக்கடிக்கு வீட்டுக்குள்ள வியாதி, அடிக்கடிக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு இழப்பு வருகிறதா? இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லைக்குள்ள உலாவர சில வல்லமைய இந்த ராத்திரி வேளையில அதை உன் கண்ணுக்கு முன்னாடி முறியடித்து வெளி அனுப்புகிற ஒரு அபிஷேகம் இறங்குது. ஒரு ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஒரு ரிபி கபா ரபா கபா ரபா. கர்த்தாவே, கட்டுகளை உடைப்பீராக. ஜெயம் தந்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். என் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில உங்களோடு கூட
நான் பேசியிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, உன்னை எப்படி விசாரிக்காமல் விடுவேனோ? எப்படி உன்னை விசாரிக்காமல் விடுவேன்? உன் சத்துருக்கு முன்னது எப்படி உன்னை நான் விசாரிக்காம உன்னை கைவிட்டுவேனா? கர்த்தர் சொல்ற வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம், அவர் உங்களை விசாரிக்கிறவனால். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை யாரையும் விசாரித்து உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களை விசாரிக்கணும்னா அது ஒருத்தர் தான், அதுதான் என் ஆண்டவர். நீ நல்லா இருந்தா அவங்ககிட்ட வந்து பேசுவான். நீ நல்லா அவனுக்கு கொடுத்து உதவினா உன் வீட்டை தேடி வருவான். அதே நேரத்தில் நீ தவறி விழுந்துட்டனா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, இப்படி நான் உன்னை விசாரிக்காம விடுவேன். உன் தேவை என்ன என்பதை கர்த்தர் இந்த ராத்திரியில் அறிந்து உன்னை குறித்து பேசுகிறார். நல்லா கவனிச்சிடுங்க. யோபு சொல்லுகிறாரு, தேவன் எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றுவார். நீங்க பயப்படாதீங்க. நான் யாரையாலையுமே காப்பாற்ற முடியலையே என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு வந்த வியாதிகளை யாரையும் கண்டுபிடிக்காம போயிட்டு, ஆனா நார்மல் வந்திருக்கான வியாதின்னு நீ படுக்கையில படுத்திருப்ப. இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம், நீங்க பயப்படாதீங்க. நோ, உங்களுடைய கவலை எல்லாம் இந்த ராத்திரியில கம்ப்ளீட்டா கர்த்தர் மாற பண்ண போகிறாரையா. கம்ப்ளீட்டா கர்த்தர் மாற பண்ண போகிறார். நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியோ, நீ எதை நினைத்து கவலைப்பட்டு உடைஞ்சு அழுது கொண்டிருக்கிறியோ, பரிசுத்த ஆவியானவர் அதை இன்னைக்கு மாற்ற வல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறாரு. விசாரிக்கிற ஆனபடினால நீங்க பயப்படுறாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால நீங்க சோர்ந்து போவாதீங்க. நீங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டிருங்க. அவர் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு என்ன பற்றி கொள்ற, என்ன நடக்கணும், என்ன வேணும்ன்ற இந்த ராத்திரியில கர்த்தர் உனக்கு பேசுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுத்திருந்தவனை கர்த்தர் கண்டு, அவன் நெடுநாளாய் வியாதியஸ்தனை கண்டு அவனை விசாரிக்கிறாரு. அவனை விசாரித்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? குளத்தடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன், ஐயோ இதுவரை 38 வருஷமாய் படுத்துறேன், என்னை ஒருவனும் விசாரிக்க மாட்டான். எவனும் என்னை ஒருவர் வந்து தேடிப்பார், உன்னை யாரும் வந்து தேடி பார்க்க மாட்டான். இந்த ராத்திரில உன்னை தேடி இந்த ஜாய் டிவில கர்த்தர் உன்னை உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த ஜாய் டிவில உங்களோட கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடினால நீ பயப்படாத. ஏசாயா 41:10, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காதே, நீ திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இந்த ராத்திரியில ஒன்று, உங்க கவலை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவது, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்கிறார். சகாயமற்ற உதவியற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு இந்த தேவை பாஸ்டர், யாருக்கிட்ட போனாலும் சொல்யூஷன் உண்டாக, எந்த அதுக்கு உண்டான காரியம் நடக்கலன்னு நீங்கள் மடிந்து போகும்படி நினைக்கிறீங்களா? இல்லை,
உங்களை கர்த்தர் மடிந்து போக விட மாட்டாரு. உங்களை கர்த்தர் தள்ளாட விட மாட்டாரு. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறபடினால நீ பயப்பட்டுறாத. உன்னை நான் எப்படி விசாரிக்காம விடுவேன்? உனக்கு நடந்த காரியத்துல, உனக்கு எதிர்த்த மனுஷனிடத்துல என்னுடைய வல்லமை கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. என் அபிஷேகம் கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்றாரு, விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், காயங்களை ஆற்றுகிறவர். Glory Jesus, Glory Jesus. சங்கீதங்களின் புத்தகம் 35:1. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி. நீர் என் வழக்காடிகளோட வழக்காடி. என்னோடு யுத்தம் பண்ணுகிறவளோடு, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவளோடு யுத்தம் பண்ணும். யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து, பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் ஆண்டவரே. என்னை துன்பப்படுத்துகிறவளோடு, நல்லா கவனிச்சிடுங்க. இந்த ராத்திரில உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்த நினைக்கிறாங்களோ, இல்ல துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, உங்களை மாண்டு போகும்படி செய்கிறார்களோ, ஐயா எங்களை ஓயாம வாய விடாம எங்களை துரத்துறாங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா? இந்த ராத்திரியில கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன் வீட்டுக்குள்ள இறங்குது, உன் எல்லைக்குள்ள இறங்குது. இப்ப இறங்குது. பெற்றுக்கோங்க கையை தட்டி. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என்னோட வழக்காடுறேன். இன்னைக்கு ராத்திரில அவைகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தருடைய வல்லமை இறங்குது. 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை துன்பப்படுத்துதலோடு, என்னை துன்பப்படுத்துதலோடு எதிர்த்து நின்று. நல்லா கவனிச்சிடுங்க. இந்த ராத்திரில கர்த்தர் உங்கள் சத்துருவோடு எதிர்த்து நிற்பார். நீங்க பயப்படாதீங்க. உங்களை அழிக்க நினைக்கிறோட கர்த்தர் எதிர்த்து நிற்பார். வேதம் சொல்லுது, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த திட்டமும் வாய்க்காது, எந்த யோசனையும் வாய்க்காது, எந்த என்னென்ன காரியத்துல செய்ய நினைக்கிறாங்க அது ஒன்றும் வாய்க்காது, வாய்க்காது, வாய்க்காது. பயப்படாதீங்க. ஏன்னா அவர் என்னை விசாரித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜப வேளையில் என் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜப வேளையில் என்னுடைய காரியத்தில் அவர் மேல சாட்டி விடுகிறேன். அவர் ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை கத்திருந்த ராத்திரி வேளையில உங்க வீட்டுக்குள்ள செய்ய போகிறாரு. ஐயா உங்க வீட்டுக்குள்ள செய்ய போகிறாரு. 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 நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு பயப்படாதீங்க. இன்னைக்கு பயப்படாதீங்க. உங்களை துன்பப்படுத்துறனோடு கர்த்தர் எதிர்த்து நின்று வழக்காட போகிறாரு. உங்களோடு கூட விரோதமாக எழும்பரோடு கர்த்தர் எழும்பி நின்று வழக்காடி அந்த சத்துருக்களை மிதித்து போடும்படி இந்த ராத்திரி வேளையில் பேசுகிறார். ஆண்டவரே என்னோட வழக்காடுறோட வழக்காடுங்க ஆண்டவரே. அதை 35:4 சொல்கிறது. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், 3வது என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. விசாரிக்கிறாரு. நீ பயப்படாத. ஒவ்வொன்றையும் 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 என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில உன் குடும்பத்தில் இராதபடிக்கு அந்த சத்துருவின் திட்டங்களையும் மனுஷனுடைய திட்டங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். தாவீது அழுது சொல்றாரு, ஆண்டவரே என் வழக்காடிலோடு வழக்காடும், என்னோடு யுத்தம் பண்ணோட யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. முகாந்தரம் இல்லாம என் பிராணனை வாங்க தேடுறான். யாரு விசாரிக்கல அவனை, யாரும் அவன் கிட்ட போக மாட்டேன்றாங்க. யாரும் போய் அவனை போயிட்டு என்ன அப்படி செய்யறேன்னு கேட்க மாட்டேன். நீங்க கண் கலங்க தேவையில்லை. கர்த்தர் இந்த ராத்திரி வெள்ள ஒரு தூதனை அவன் வீட்டுக்கு அனுப்புவாரு. உனக்கு விரோதமா செய்யறவன் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புவாரு.
அவன் இருதயத்துல கர்த்தர் பேசுவாருங்க. அவன் இருதயத்துல அவன் சிந்தனையில கர்த்தர் உணர்த்துவாரு. நீ செய்கிறது தவறு, என் பிள்ளையை தொடுகிறது தவறு, என் பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறது தவறு, விட்டுடுன்னு சொல்லுபடி கர்த்தர் இறங்குகிறாரு. 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 கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது. 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 கையை தட்டி வாயை திறந்து ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவே. எல்லாரும் ஜெப வேளையில கையை தட்டி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குற நேரம், எல்லா மாந்திரிகத்தின் சூரியத்தின் வல்லமை எரிக்கிற நேரம். கரங்களை தட்டி ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஒருவன் மாத்திரம் மிந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே, நீங்க கையை தட்டி பாட பாட போயிட்டு தேவ வல்லமை இறங்குற நேரம், தேவ அபிஷேகம் இறங்குற நேரம், அசைவாடும் glory அனலாக்கும் glory அக்கினி ஜுவாலையே, எல்லா சர்ம வீட்டை விட்டு வெளியே வருவதாக, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஓ குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே, செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே, குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே, செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரம்தன 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 ரம்தன, சர்வ வல்லவர் அவர்
கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் கண்களை மூடி அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இந்த ராத்திரியிலே கர்த்தர் சொல்றாரு, உன் தேவைகளை சந்திக்க நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாரு. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது இப்படி பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. கவலை, கண்ணீர்கள், சஞ்சலம், தவிப்புகள் ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறுவதாக, ஒவ்வொரு எல்லை விட்டு வெளியேறுவதாக உம்முடைய நாமத்துல சொல்லி ஜெபிக்கிற. நீர் அற்புதத்தை செய்யும், நீர் விடுதலை ஆக்கும். சுகம் இல்லாத படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறே சுகமாக்கும் ஆண்டவரே, சுகமாக்கும் ஆண்டவரே. இப்போது தழுவுகள் மேலே படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கவனமாக கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7 மணிலிருந்து 7:30 மணி வரை உங்கள் ஜாய் டிவியில் சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். எங்களை கீழ்கண்ட நம்பர்களிலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை அனைவரையும் விடுதலையாக்குவாராக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், MGR நகர், வெங்கல், EB ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.